கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம லென்னு ஷானா அப்ராடுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே வேகமாக ஓடி வந்திருப்பான் ஏர்போர்ட்டுக்கு அதை தடுக்கிறதுக்கு. ஆனால் வந்து பார்க்கும்போது அங்கே ஷானா இல்லை, இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது, ஒருவேளை போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ தான் நம்ம ஷானா லென்னுக்கு பின்னாடிலேருந்து டே லூசு பையிலே நான் பின்னாடி தான் நிற்கிறேன், திரும்பி பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திரும்பி பார்த்துட்டு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஷானாவும் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்னை தேடிட்டு அப்படின்னு கேட்க, இப்போ மெதுவாக அவன் ஷானா கிட்ட வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாதேன், இங்கே இரேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். டே லூசு பையில எனக்கு காம்படிஷன் இருக்கு, நான் போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னதுமே தான் எனக்கு புரியுது. அப்போ நீ காம்படிஷனுக்காக தான் போறியா, மொத்தமாலாம் நீ போவலையா அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன என்ன நினைச்ச நீ எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு ஏதாவது லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அது மாதிரி தான் அன்னைக்கு அந்த ஜேசன்றவர்கிட்ட பிரச்சனை பண்ண. ஆக்சுவலாக அவர் என்னோட கோச், என்ன இந்த காம்படிஷனுக்காக ட்ரெயின் பண்றதுக்கு வந்தவரா லூசு பையில அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனோட கையை பாக்குறாங்க. என்ன வச்சிருக்க கையில அப்படின்னு கேட்டதுமே அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு மறைக்கிறான். டே ஒழுங்கா கூறா அப்படின்னு இப்ப அதை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி அவங்க லின்னு லேடி கெட்டப் போட்ட மாதிரிலாம் கார்டு வச்சிருந்திருப்பாங்கல்ல, போட்டோ போட்ட கார்டு, அதை கூட அவன் கிழிச்சு போட்டிருப்பானே, அதே மாதிரி வேற ஒரு கார்டு ஒன்று இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு இப்போ அவங்க சிரிக்க, அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஓன்ட்ட தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டுடியோவுக்கு அவசரமாக போயிட்டு லேடி கெட்டப்லாம் போட்டு புதுசாக கார்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். இவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போதான் அவன் சொல்றான், இந்த கார்டை இப்போ நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்த மாதிரியே என்னையும் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், இதுக்கு மேலெல்லாம் எனக்கு வராது தாயே, நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே இவங்களும் சிரிச்சுட்டே என்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலியா பார்த்துட்டு என்னம்மா எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு, இது என்ன படம், படிப்பு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஹீரோக்கு இந்த ட்ராமா இருக்குல்ல PTSD, அதான் அதை கியூர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த படத்தை கண்டுபிடிச்சேன். இந்த படத்தில் வர மெயின் கேரக்டருக்கும் இந்த மாதிரி PTSD இருக்கு, கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியா தான், அதனால இந்த படத்தை ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவனால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த படத்தில் வர ஹீரோ கடைசியா கியூர் ஆயிடுவாரு, அதனால ஹீரோக்கும் இதை பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்க்கும்போது நேற்று நான் அமுச்சு விட்ட படத்தை பார்த்தியான்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் நேற்று டயர்டாக இருந்துச்சு, அதான் சீக்கிரமாக தூங்கிட்டேன், அதனால பார்க்கல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் இவங்களோட கிளப்புக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தா அந்த யூரி இருக்கா, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, நமக்குமே ஷாக்காக தான் இருக்கும். இவ இங்கே என்ன பண்ணுறா, எப்போ திரும்பி வந்தா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு காலையில் தான் வந்தா, ஷின்னு தான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ இந்த யூரி ஹீரோயினை பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே அவ போன இடத்துல வாங்கிட்டு வந்ததை ஹீரோயின்ட்ட கொடுக்குறா. வச்சுக்கோ இது உனக்கு தான் அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்குறாங்க, இதுலயும் ஏதாவது ட்ராப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு நான் இதை எல்லாருக்குமே தான் கொடுத்தேன், ஸோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் வாங்கிட்டாங்க. பாருங்க ஒரு எபிசோட் 2 எபிசோட் ஆகியிருக்குமா, அதுலேயே யூரியை நல்லவளா மாத்திட்டானுங்க. இந்த யூரியும் இப்போ தெரிஞ்சுட்டா போல இருக்கு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணுன்ற மாதிரி சின்ன கூட கொஞ்சம் லைட்டா செட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப வரப்போ ஒரு சின்ன ரெக்கார்டர் ஒன்று வச்சிருக்காங்க, அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க. இன்னைக்கு நான் ஹீரோக்கு ஒரு படம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனா அதை அவன் பார்க்கவே இல்லை. அந்த படத்துல வர மெயின் கேரக்டரும் ஹீரோ மாதிரியே தான், அவருக்கும் PTSD இருக்கு, அதனால அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. சுத்தி இருக்கவங்க யாருக்குமே அவரை பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு, அதனால வெளியில ரொம்பவே அரகண்டா திமிரான ஆளா இருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு 1000 வலி பயம் ஏகப்பட்டது இருந்துச்சு. அவரோட லவ் கூட கடைசியில பிரேக்கப்ல தான் முடிஞ்சது. ஒருவேளை இதே மாதிரிதான் என் கதையிலயும் ஆயிருமோ, ஒருவேளை நானே ஹீரோ பிரேக்கப் பண்ற நிலைமை வந்துருமோ, அவனுக்கு இருக்க இந்த நிலைமையை கியூரே பண்ண முடியாதோ, ஒருவேளை நான் அவனை கஷ்டப்படுத்துறனோ, அவனுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே வேஸ்டா, இது எல்லாத்தையும் இதோட நான் நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் யூரி வராங்க. ஏ ஜியா ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அங்க அவங்க எல்லாம் இருந்தாங்க, அதனால என்னால பேச முடியல, கொஞ்சம் லேட்டு தான், ஆனா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் பாஸ்ட்ல நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் என்னால திரும்ப கண்டிப்பா சரியா பண்ண முடியாது, அதை உன்னை மறந்துடணும் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா கண்டிப்பா அது மறக்கிற விஷயம் கிடையாது, நீ என்ன மன்னிப்பண்ணும் நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ண காரியத்தினால என்னால ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அதனால தயவு செஞ்சு எப்படியாவது அவனை கியூர் பண்ணிருச்சியா, அப்பயாவது எனக்கு இருக்க அந்த கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் ரெக்கார்டிங்க கண்டினியூ பண்றாங்க. பேசாம எதுக்கு ஹீரோவை தண்ணிக்குள்ள இறங்க வைக்கணும், அவனை கஷ்டப்படுத்தணும், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம, ஹீரோ சந்தோஷமா இருக்கானா அதுவே எனக்கு போதும், இதெல்லாத்தையும் நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஷானா அப்ராடுக்கு போனாங்கல்ல, அவங்க திரும்பி காலேஜுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் ஜூலியா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்கள போனது கொஞ்ச நாள் தான், ஆனா ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நானும் தான் மிஸ் பண்ண, உங்களுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கிஃப்டோட சேர்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. அந்த யூரி திரும்ப வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், பார்த்து இருந்துக்க, அவ ஆட்டுத்தோல் போத்தன ஓனாயி எப்ப பாய்வானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவை பாக்குறதுக்காக அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு ஆபீஸுக்கு போறாங்க. அங்க ஹீரோ இல்ல. கிட்ட டே எங்கடா ஹீரோ அப்படின்னு கேட்டா அவன் மியூசிக் ரூம்ல இருக்கான். என்ன பிரேக்ஃபாஸ்டா, அதை நம்ம கொஞ்சம் கொடுக்கறது, ஹீரோ காலைல சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ல, போடா பிச்சிருவேன், நான் என் ஆளுக்காக வாங்கிட்டு வந்தேன், உன் ஆளுகிட்ட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க.
வராங்க மியூசிக் ரூமுக்கு. ஆனா இப்ப வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இந்த யூரி கூட இருக்காரு. யூரி பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அப்செட் ஆயிட்டாங்க. கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்காமலே போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க நம்ம ஷின்னுமே இருக்கான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட சொல்றான், இடையில யூரி கொஞ்ச நாள் இங்க வரல இல்ல, அப்ப அவன் மியூசிக் கிளாஸுக்கு போயிருந்தா. அங்க ஒரு மாஸ்டரை பார்த்தா அவருக்கு மியூசிக் தெரப்பி எல்லாம் கை வந்த கலை. அவர்கிட்ட இருந்து சில டிப்ஸ் எல்லாம் வாங்கி தான் இப்ப அதை ப்ளே பண்ணிருக்கா. எப்படி ஃபீல் பண்ற? எதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கான்னு கேட்க யூரியும் சொல்றாங்க, ஆமா ஷின்னு சொன்னா நீ கொஞ்ச நாளா தூங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. இது ஃபுல்லா கியூர் பண்ணுமான்னு தெரியல, ஆனா ஓரளவுக்கு மைண்டை காமாக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மியூசிக்னாலலாம் எனக்கு இருக்க பிரச்சனை போயிடாது, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் யூரி சொல்றாங்க, நான் தான் ஒழுங்கா வாசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரோட கான்செப்ட் ஒன்று வருது சீக்கிரமா, நம்ம வேணா அதுக்கு போலாமா, பேசாம ஜியாவையும் கூப்பிட நம்ம 4 பேரும் போலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஹீரோயின் செம கடுப்புல வந்து உட்காந்துருக்காங்க அவங்க கிளப்ல. நம்ம ஷானா பார்த்துட்டு, எதுக்கு இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க, கிளப்ல பசங்கலாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, பிரசிடென்ட் நீ இப்படி உட்காந்துட்டு இருக்கலாமான்னு கேட்க இவங்க ஒண்ணுமே சொல்லாம அப்படியே வாடி போய் உட்காந்துருக்காங்களா. என்ன ஹீரோக்கும் உனக்கு எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்படியே விடக்கூடாது, உடனே கிளியர் பண்ணிடணும், ஹீரோக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி ஃபோன் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவே கால் பண்ணிட்டாரு ஹீரோயினுக்கு, என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ ரொம்ப லக்கி மச்சான், உன்னோட ஆளு உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு சொல்ல, என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றாரு. என்னடா தெரியாத மாதிரி கேட்கிற, காலையில ஜியா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்க, என்னடா இது எனக்கே தெரியாம பிரேக்ஃபாஸ்டா, என்ன சொல்ற நீ அப்படின்னு இங்க ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டாங்க. லெனோ சரி நீங்க பேசி தீர்த்துக்கோங்கன்னு போயிட்டான். இப்பதான் ஹீரோ கேட்கிறாரு, மேடம் காலையில எனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, மியூசிக் ரூம் வரைக்கும் வந்துட்டு என்கிட்ட ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்காம போனீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு தான் அந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அது நீயும் யூரியும் நல்லா உங்க டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு குறுக்க கவுசிக் மாதிரி வந்துகிட்டுன்னு நான் போயிட்டேன் அப்படின்னு இவங்க முறைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. ஹீரோ பாக்குறாரு, எதுக்கு இப்படி ஓவரா ஜெலஸ் ஆகுற, இப்படி பார்க்கும்போது தான் நீ ரொம்ப அழகா இருக்க, லூசு இங்க பாரு, நானும் யூரி மட்டும்லாம் அங்க தனியா இல்ல, சின்னவங்க இருந்தா ஆக்சுவலா அவன் மியூசிக் தெரப்பின்னு சொல்லிட்டு ஏதோ ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தா மியூசிக்லாம், அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோவும் இப்ப சிரிச்சுக்கிட்டு ஒரு பேக் ஒன்று எடுத்து இப்போ ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு கேட்கும்போது ட்ரெஸ் அப்படின்றாரு. என்னது ட்ரெஸ்ஸா எனக்கா அப்படின்னு கேட்க, ஆமா உனக்கு தான், வர வீக்கெண்டு யூரி நம்மள ஒரு கான்சர்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்ல, என்னது யூரி இன்வைட் பண்ணியிருந்தாளா, அப்ப நம்ம 3 பேர் மட்டும் தான் போறோமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என்ன மறுபடியும் ஜெலஸ் ஆகிறியா, ஷின்னும் கூட வரான் லூசு அப்படின்னு சொன்னதுமே தான் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆனா அதுக்கடுத்து இவங்க சொன்ன அந்த கான்சர்ட் தான் வருது, எல்லாருமே வராங்க, ஆனா ஷின்னு வரல. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, எங்க ஷின்னு வரல அப்படின்னு யூரி கிட்ட, அது எதுவும் டிராஃபிக்கா இருக்கும் வந்துருவான் அப்படின்னு யூரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க யூரியோட ஹேர் கிளிப்பு வந்து உடஞ்சிருக்கத, பாரு உடஞ்சிருக்கு, இதை மாட்டிட்டு போவாத, என்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட கிளிப் எடுத்து மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. யூரியும் நல்லா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா, நல்லா ஃப்ரெண்ட்லியா இப்போ பிஹேவ் பண்றா. இருந்தாலும் எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்குவோம். ஆனா அதுக்கப்புறமா இவங்க உள்ள வந்துட்டாங்க. நம்ம ஷின்னு இன்னும் வரல. அப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க நம்ம யூரி கிட்ட வந்து கேட்கறாங்க, மேடம் நீங்க தனியா தானே இருக்கீங்க, பக்கத்துல யாரும் வரல இல்ல, அதனால பின்னாடி என்னோட சீட் இருக்கு, நீங்க அங்க போயிட்டு உட்காந்துக்கிறீங்களா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துருவாரு, நானும் அவரு இங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பாக்குறாங்க. கரெக்டா அப்பதான் நம்ம ஷின்னு வரான். அதை கேட்டுட்டா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல கான்செர்ட் ஆரம்பிச்சிருது, நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம யூரி பாராட்டுறா, எவ்வளவு சூப்பரா வாசிச்சாரு அந்த மாஸ்டர். ஹீரோயினும் ஆமா சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப திறமையான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரியும் ஷின்னையும் தனியா விட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டாங்க. இங்க ஷின்னும் சரி நானே உனக்கு கொண்டாந்து விடுறேன் யூரி அப்படின்னு சொல்றான். யூரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு போல இருக்கு. இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயின் ஷானா அப்புறம் அவங்க கிளப்ல இருக்க மத்த பசங்க எல்லாருமே சாப்பிட்றது கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த யூரி வராங்க. நேத்து ஹீரோயின் கிளிப்பு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நேத்து எனக்கு இதை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா, சரி நாங்க இப்ப சாப்பிட்றதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம், நீ வரியா அப்படின்னு கேட்டதும் யூரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட போறாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க, இவங்களோட ரெக்கார்டரை அங்க கிளப்ல இருக்க டேபிள்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோட நிலைமை எல்லாத்தையுமே சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த ரெக்கார்டர். இப்ப வந்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்டரை காணும், எங்க போயிருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இடையில ஒரு சைக்காலஜிஸ்ட போயிட்டு மீட் பண்ணியிருந்தாருல, அவர் ஹீரோவை ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாரு போல, அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அவர் இதை பார்த்துட்டு கொஞ்சம் நிலைமை மோசமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அப்ப இதை விட்டு நான் சுத்தமா வெளியிலே வர முடியாதா, இதை கியூரே பண்ண முடியாதான்னு கேட்க, இல்லப்பா தம்பி அப்படி கிடையாது, இல்ல நிறைய ரெக்கவர் ஆன கேஸும் இருக்குது, அதனால நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத, ஏன்னா எல்லாத்தையும் விட அதுதான் முக்கியம், அதுதான் உன்னை சீக்கிரமா கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப திரும்பி அவரோட ஆபீஸ்க்கு வந்து அவரோட ரிப்போர்ட்டை வைக்கிறதுக்காக அவர்
ஒரு டேபிள் டிராயரை திறக்கும்போது அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட ரெக்கார்டர் இருக்கு. என்ன ஏதோ ரெக்கார்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அதை பிளே பண்ணிடுறாரு ஹீரோ. அதை கேட்டதுமே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஹீரோயினா அப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு ஹீரோயின் பேசினதை. இப்ப நேரா ஹீரோயினை பார்க்க வராரு. அவங்க அந்த டைம்ல தான் ரெக்கார்டரை தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த ரெக்கார்டரை தூக்கி போட்டதுமே எதான் தேடிட்டு இருந்தா உன்கிட்ட எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ ஒரு மாதிரி கோவமா பாக்குறாரு. எதுவுமே சொல்லாம ஏன் ஒண்ணுமே சொல்லாம இப்படி உம்மன் இருக்கு அப்படின்னு கேட்க இப்ப அந்த ரெக்கார்ட் எடுத்து பிளே பண்ணி காட்டுறாரு. கேளு இதுல நீயே என்ன பேசியிருக்கன்னு. ஆனா ஃபுல்லா பிளே ஆகிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டு இல்ல நீ நிஜமாவே என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுனேன் அப்படின்னு கேட்க ஆமா நீ அதை ஃபுல்லா கேட்டியானே அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டை தூக்கி வீசிட்டு இவர் போயிட்டாரு கோவமா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ஹீரோ கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. ஏன் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு யாரோ மாதிரி. சரி கிளப்ல ஹீரோ இருப்பாருன்னா அங்க போய் பேசலாம்னு பார்த்தா கூட ஹீரோ நின்னுகிட்ட இங்க பாரு நான் யாரையும் பாக்குறதுக்கு தயாரா இல்ல ஒழுங்கா திருப்பி அனுப்பிடாவல அப்படின்னு சொல்ல மச்சான் இருந்தாலும் ஜியா அப்படின்னு சொல்ல யாரா இருந்தாலுமே ரூல்ஸ் தான் கிளப்புக்குள்ள மெம்பர்ஸுங்களை தவிர்த்து வேற யாருமே வரக்கூடாது. நீ இப்ப அவளை அனுப்பலனா ஒன்னு அந்த கிளப்பை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் அவங்களே போயிட்டாங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் லின்னே வந்து கேட்குறான் என்னமாச்சு உனக்கும் ஹீரோக்கும் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவனை இவ்வளவு கோமா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல அதான் எனக்கும் புரியல ஏன் இப்படி திடீர்னு அப்படி பண்றான்னு. இன்னும் அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான். அவனை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டோம்னா கண்டிப்பா அவனை சரி பண்ணிடலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு லின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. நம்ம ஷின்னு கேட்கறான் சும்மா தேவையில்லாமலாம் கண்டிப்பா ஹானு கோவப்பட மாட்டான். நல்லா யோசிச்சு பாரு ஜியா எதுக்கு அப்புறமா ஹானு உம்மல கோவப்பட ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் சொல்றாங்க நான் ஹீரோவுக்கு இருக்க அந்த நிலைமையை பத்தி பேசி வரிசையா ஒரு ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படியோ ஹீரோ கிட்ட கிடைச்சிருச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். எனக்கும் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஷின்னு எங்க அதை குடு பாப்போம் அப்படின்னு இப்ப வாங்கி பார்த்தா அது ஒர்க் ஆக மாட்டுது. இது என்னது இந்த நேரத்துல பார்த்து காலை வருது. சரி இப்ப அதை சரி பண்ணிட்டு வந்தாதான் என்னன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஷின்னு. ஆனா இங்க நம்ம ஷானாலாம் என்னடா இந்த ஹீரோலாம் இன்னும் 90s காலத்திலே இருக்கான். பேசலான்னு பார்த்தா சான்ஸ் கூட கொடுக்க மாட்டான். யாரா அவனுங்களாம் 2Kக்கு வாங்கடா. நேரா போயிட்டு அவன் மூஞ்சிலே 2 அப்பி பிடிச்சி தண்ணி இத்திரி வந்து தட்டி உட்காரான்னு சொல்லி கேட்க வச்சா கேட்க மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. ஏமா நடக்கிற கதையா சொல்லுமா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வேற ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்றாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்திருப்பாரு வேற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் இவருக்கு இருக்க அந்த கண்டிஷனை பத்தி கியூர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி அப்பதான் பசங்க கால் பண்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னும் போது அது நம்ம சென் இருக்கான்ல மச்சான் அவன் 213வது ஆனிவர்சரின்னு ஜூலியா கூட சேர்ந்து ஒன்று நடத்த போறானா செலிப்ரேட் பண்ண போறானா. அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அதான் கிளப்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஹீரோ கிளப்புக்கு வராரு. அங்க யாருமே இல்ல. உடனே போன் பண்றாரு நம்ம பசங்களுக்கு எங்க வரேன்னு சொன்னீங்களே காணும்னு. இந்த வந்துட்டே இருக்கோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயிட்ட சொல்றாங்க போ ஹீரோ தனியா தான் இருக்கான் போய் பேசு அப்படின்னு இப்ப அனுப்பி விட்டாங்க. இங்க ஹீரோயின் அப்படியே மெதுவா பம்மி தான் வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோயிட்ட பேசுறதுக்காக. ஆனா இங்க ஹீரோ இந்த ஸ்பெஷலிஸ்டுங்களாம் சொன்னதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு இருக்கிறது ரொம்பவே மோசமான கண்டிஷன் தான்ப்பா. இதை கியூர் பண்றது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் ரெக்கவரிக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உனக்கு கொடுக்க போற தெரப்பில பல சைடு எஃபெக்ட் வரும். எல்லாத்தையும் நீ தாண்டி வந்தாதான் நீ ஃபுல்லா கியூர் ஆவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்மளால முடியுமா நம்ம சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் வராங்க. ஹீரோ பார்த்ததுமே இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்ட்டு கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் புடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் நில்லு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றப்போ இதுக்கப்புறமா கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றாரு. டேய் ஏன்டா இப்படி இருக்க எனக்கு பேசுறதுக்கு ஒரு டைம் கூட சான்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்றப்போ ஓ இப்பதான் உனக்கு நான் எப்படின்னு தெரியுது இல்ல. இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசாம நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோ. ஹீரோயின் இந்த வார்த்தையை கேட்டதுமே உடஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்ற எதுக்கு இப்படி திடீர்னு முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்றப்போ நான் சொன்னது உனக்கு புரியலையா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. இங்க ஹீரோயின் உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஹீரோவாலையுமே சுத்தமா முடியல. அவருமே கண் கலங்கிட்டு தான் போறாரு. இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜூலியாலாம் ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பார்க்கும்போது நம்ம சென்னு தடுக்கிறான். இல்ல வேணாம் அது அவங்களோட பர்சனல் நம்ம குறுக்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ செமையா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவராலையுமே டக்குன்னு ஹீரோயினோட பிரேக்கப் பண்ணதை ஏத்துக்கவே முடியல. அப்பதான் யூரி வரா. அவங்க ஹீரோ செமையா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு டேய் இந்த டைம்ல இங்க என்னடா பண்ற ஓவரா குடிச்சிட்டு வேற இருக்க வா உன நான் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றப்போ ஹீரோயினோட பேரையே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்னதான் இருந்தாலும் இவளுக்கும் ஹீரோ மேல ஒரு லவ் இருந்திருக்கும்ல. இருந்தாலும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ தான் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே தெரியாம ஏதோ ஒரு நினைப்புல ஹீரோட ஹாஸ்டல் கிட்ட வந்துட்டாங்க. இப்பதான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க ஹீரோட ஹாஸ்டலுக்கு முன்னாடி நிக்கிறத. சே எதுக்கு நான் இங்க வந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க இந்த யூரி ஹீரோவை கூட்டிட்டு வராத. அதை பார்த்ததும் இவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு. திரும்ப போயிட்டாங்க. ஆனா இப்ப திரும்பி இவங்க ஹாஸ்டலுக்கு வரும்போது அங்க நம்ம ஷானாவும் ஜூலியாவும் இருக்காங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாம் போயிட்டு சாப்பிடலாம் உனக்கு இது வாங்கி தரோம் அது வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆனா முகத்துல சிரிப்பே காணோம். நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு
போயிட்டு ஹீரோயினுக்கு வகை வகையா வாங்கி கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்றியா, இது நல்லா இருக்கும், அதை சாப்பிட்றியா, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உண்மையே உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அது ஹீரோயினுக்கும் புரியுது, நம்மளுக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாளே ஹீரோ இங்கே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. லின்னு கேட்கறான், எங்கடா மச்சான் போற அப்படின்ட்டு. அது வரப்போற மேத் காம்படிஷனுக்காக நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போலான் இருக்கேன், அது வேற சிட்டில இருக்கு, அதனால நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ, இது ஜியாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஒரு லைட்டா முறைக்கிறாரு. ஆனா அதை பத்தி வேற எதுவும் பேசல. நம்ம கிளப்போட சீல் மட்டும் நம்ம கிளப் ஆஃபீஸ்ல இருக்க என்னோட டெஸ்கோட டிராயர்ல இருக்கு. ஸோ எதுவும் அப்ரூவலுக்கு டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா நீயே பார்த்துக்கோ, உங்ககிட்ட பொறுப்பை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. ஆனா அடுத்த செகண்டே நம்ம லின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டான். ஹீரோ இந்த மாதிரி வேற ஒரு சிட்டிக்கு போறான், நீ எதுவும் அவனை போயிட்டு பார்க்கலையா அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. ஜியா இருக்கியா, நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமாவே தான் சுத்திட்டு இருக்காங்க ஹீரோயின் காலேஜ் ஃபுல்லா. இந்த டைம்ல இவங்க காலேஜ்ல வேற இந்த ரூமர் பரவிருச்சு போல இருக்கு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆன விஷயம். அதை வேற ஹீரோயின் எங்க போனாலும் அங்க இருக்க பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்பவே நினைச்சேன் இவங்க 2 பேரும் சரியான பேர் இல்ல, 2 பேருக்கும் செட்டே ஆகாதுன்னு. கடைசியில நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டதும் இன்னும் தான் கஷ்டமாகுது. நம்ம ஜூலியாவும் ஷானாவும் தான் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் திட்டி விடுறாங்க. அது அவங்களோட பர்சனல், உங்களுக்கு என்ன கவலை, ஒழுங்கா போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஆனா இவங்களால சுத்தமா முடியல. ஒரு மாதிரி சோகமாவே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம சின்ன கால் பண்றான் ஹீரோயினுக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உடனே என்னோட காஃபேக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரெக்கார்டர் உடஞ்சு போயிருக்கும்ல, அதை கூட சின்ன நான் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்திருப்பானே, அதை எப்படியோ அவன் சரி பண்ணிட்டான் போல இருக்கு. இப்பதான் ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். இதை நீ கொஞ்சம் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு இப்ப கேட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கேட்டிருப்பார்ல இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேசினத. ஹீரோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல அவன் தேருவான்னு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, பேசாம எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டா, அவனை அப்படியே விட்டுறட்டா, ஹெல்ப் பண்ணாம பேசாம நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசின மாதிரி ஹீரோ கேட்டிருப்பாரு. அதுதான் இப்ப பிளே ஆகுது. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இல்ல இதுல வர மாதிரி நான் பேசவே இல்லை, யாரோ நான் பேசினதுல இருந்து தனித்தனியா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒன்னா எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா ஹீரோயின் நிறைய பேசியிருப்பாங்கல்ல, ஹீரோக்கு நாள் ஆக நிலைமை மோசமாயிட்டே போகுது, அவன் குணமடையவே மாட்டான், அவன் எப்ப தேடுவானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஏதோ படத்தை பத்திலாம் கூட பேசியிருப்பாங்களே, அதுல வர கேரக்டருக்கும் ஹீரோக்கு இருக்க ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவர் அவரோட லவ்வர் கூட பிரேக்கப் பண்ணிட்டாரு, நானும் ஹீரோவும் கூட அப்படி பிரேக்கப் பண்ணிடுவோமோன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசியிருந்திருப்பாங்க. கூடவே ஹீரோனை அப்படியே விட்டுட்டா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இவங்க இப்படி பேசினது எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து யாரோ ஒன்னா சேர்த்து கட் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி இவங்க பேசினது மட்டும் ஹீரோ கேட்டாருன்னா என்ன நினைப்பாரு, அதே தான் நடந்திருக்கு. இப்ப இதை கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதனாலதான் ஹீரோ என் மேல அவ்வளவு கோவப்பட்டானா, அவன்கிட்ட நான் எப்படியாவது புரிய வச்சாகணுமே நான் இதை பேசலன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்ம சின்ன சொல்றான், ஆனா இதோட ஒரிஜினல் ஆடியோ ஃபைல நான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லும்போது, அது என்னோட லேப்டாப்ல ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாங்க. அதே டைம்ல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவரு சொன்ன அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல தான் இருக்காரு. அங்க போய் ஏதோ ஒரு பொண்ணு ஜியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா வேற ஏதோ ஒரு பொண்ணுங்க கேங்க போல இருக்கு. அங்க ஜியான்னு ஒரு பொண்ணு இருக்கா போல. அவகிட்ட மத்த பொண்ணுங்களாம் ஜியா ஒழுங்கா அந்த சம்பளம் போடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்பதான் அவர் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உடனே வேகமா போன் எடுத்து பாக்குறாரு. ஹீரோயின் தான் மெசேஜ் பண்றாளா அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. உடனே ஹீரோ அதை கேட்டு பாக்குறாரு. ஆக்சுவலா அதுல தான் நம்ம ஹீரோயின் என்ன பேசியிருந்தாங்க உண்மையா அப்படின்றத ஹீரோக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோட நிலைமை நாள் ஆக மோசமாயிட்டே போகுது. அவனை எப்படி குணப்படுத்துறதுன்னே தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தாலே போதும். நான் ஒரு படத்தை கூட ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ண, அதுலயும் இந்த வர கேரக்டர் ஹீரோ மாதிரியா தான். அப்புறம் இடையில இதுக்கு முன்னாடி ஹீரோ கேட்டதெல்லாம் வருது. கடைசியா அந்த படத்துல வர கேரக்டர் ஒரு ப்ரொஃபஸரோட ஹெல்ப் மூலியமா அவருக்கு பிடிச்ச அந்த பொண்ணு கூட திரும்ப சேர்ந்துட்டாரு. எல்லாமே நல்லா முடிஞ்சுட்டு ஹீரோவை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்கு இந்த படத்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவனுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவன் எப்ப தேர்வானே தெரியல. இந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத ஹீரோக்கு அனுப்பியிருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு இப்பதான் உண்மை தெரிய வருது. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப இதை கேட்டதுனால மட்டும் என்ன, உண்மை தெரிஞ்சதுனால மட்டும் என்ன எல்லாம் மாறிடவா போகுது, எனக்கு இருக்க பிரச்சனை ஹீரோயின் தான் பாதிக்கும், நான் தேவையில்லாம அவளை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இங்க ஹீரோ. அதே டைம்ல இங்க ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அதனால இவங்க நேரா சின்ன கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, நான் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பினா ஆனா அவன் ரிப்ளையே பண்ணல, எனக்காக நீ ஹீரோ கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. சின்னும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் உனக்கு அந்த ஆடியோ ஃபைல அனுப்பினாலமேடா, பாத்தியா கேட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஹீரோ நான் பாத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. இத இப்ப சின்ன ஹீரோயின்ட்ட காட்டினதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்ப அவன் பார்த்தும் எனக்கு ரிப்ளை பண்ணல, இல்ல என்ன அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன அவன் வேணும்னே இக்னோர் பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஜியா அவசரப்பட்டு நீ எதுவும் முடிவெடுக்காத, ஹீரோ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, ஆமா இதுக்கப்புறம் முடிவெடுக்க என்ன இருக்கு, அவன் வேணும்னே நான் இக்னோர் பண்றான், இதுக்கப்புறமும் நான் அவன் கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா எப்பயும் ஒரு மாதிரி சோகமாவே தான் இருக்காங்க. நம்ம ஜூலியாவும் ஷானாவும் கூட பாக்குறாங்க. நம்ம ஜூலியாலாம் இவளை நம்ம என்னதான் பண்றது, இவளுக்கு எதுவும் ஹெல்ப்பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஷானா அவளை அப்படியே விட்டு அவ போக்கலையே, இப்பதானே பிரேக்கப் ஆச்சு, அதை விட்டு வெளியில வர
வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க ஹாஸ்டல் ரூம்ல அப்படியே படுத்திருக்காங்க சோகமா. நம்ம ஷானா பார்த்துட்டு ஜியா இன்னும் எத்தனை நாள் தான் அப்படியே இருப்ப, வா கிளம்பு சாப்பிடு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு உடம்பு சரியில்லை தலைவலி அப்படின்றாங்க. ஓ மேடம்க்கு தலைவலியா, சரி ஹீரோயிட்ட அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் வேணாம் வேணாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளே ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டாரு. இவங்களும் இப்பதான் விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்னாலதான் அவ அப்படி இருக்கா, அவ சாப்பிட கூட மாட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னா ஹீரோ ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, ஒழுங்கா போனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனா இப்ப போனை வச்சுட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயின்லாம் நான் தான் சொன்னேன்ல அவனை பத்தி கவலைப்பட மாட்டான்னு, இருக்கிற கவலையில இந்த கவலை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. ஷானாவும் சரி நீ பாத்துக்க நான் கிளம்புறேன், வெளில வேலை இருக்கு எனக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கால் பண்றோம், எங்களோட லக்கி டிரால நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த லக்கி டிராலையும் என்ட்ராகலே அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ ஆக்சுவலா எங்க ரெஸ்டாரண்ட்ல யாரெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்றாங்களோ அவங்க தானாவே லக்கி டிராக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பிளேஸுக்கே ஃபுட்டு வந்துடும், வாங்கிக்கோங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல, நம்ம இப்போ என்றானோ லக்கி டிராலான்னு யோசிச்சுட்டு இப்போ ஃபுட்டு வந்தது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, ஒரு டைம் இவங்களும் இதே மாதிரி தானே ஒரு லக்கி டிரால என்ட்ராயிருப்பாங்க, ஹீரோக்கு சீ ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ சிரிக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஷானாலின்னு கால் பண்ணுறாங்க. டே நான் உங்கள் கிளப் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே இருக்கு அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லாமா முக்கியமான பேப்பர்ஸுக்கெல்லாம் கிளப் பிரசிடென்ட்டோட சீல் வேணும், ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி சீலை எங்கேயோ வச்சுட்டு போனேன்னு சொன்னால் எங்கன்னு மறந்துட்டேன், அதான் அவன் இடத்துல தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ டே லூஸ் பையில கிளப் சீலாங்கன்னா ஆஸ்திரேலியாடா வச்சிருப்பான், அவன் கண்டிப்பா கிளப்ல தான் எங்கேயாவது வச்சிருப்பான், அவனோட டேபிள் டிராரை நீ செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அச்சச்சோ அதான் மறந்துட்டமா, எனக்காக கொஞ்சம் பார்த்து சொல்ல அங்க இருக்கான்னு அப்படின்னு கேட்டதுமே இவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுலதான் சீல் இருக்கு. இருக்கு அப்படின்னு சொன்னதுமே சரி அங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்க. ஆனா இப்பதான் ஷானா அந்த டிரார்ல இன்னொரு விஷயத்த பாக்குறாங்க, ஒரு ஃபைல் ஒன்னு இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அடுத்த செகண்டே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க, உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்ன அப்படின்னு இப்ப வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட ரிப்போர்ட் எடுத்திருப்பாருல அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டை இவரோட டேபிள் டிரார்ல தான் வச்சிருந்திருப்பாரு. அதை தான் இப்ப ஷானா பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்ததுமே அவங்கள்ட்ட அதை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா ஹீரோ இதனாலதான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டானா, அவனுக்கு என்ன பிடிக்காமலாம் இல்ல, அவன் என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் என்ன இப்படி பிரிஞ்சு போக ட்ரை பண்ணிருக்கான், சொல்ல போனா நான் தான் அவன் கூடவே இருந்தோம், அவனை ஒழுங்கா பார்க்காம அவனை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா இங்கேயே ஓடி போயிட்டாங்க. இப்ப நேரா நம்ம ஹீரோவோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கே வந்துட்டாங்க. கையில ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வராங்க, அது என்னன்னு தெரியல. இப்ப அங்க உள்ள வரலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன இங்க படிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவன் நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லும்போது இல்ல மேடம் எங்களால எல்லாம் அலோவ் பண்ண முடியாது, உள்ள இருக்க யாராவது வந்து சொன்னா மட்டும்தான் எங்களால உள்ளவங்களை அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. ஆனா அவனுக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா அது சர்ப்ரைஸா இருக்காதே, ப்ளீஸ் சார் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்ல ரூல்ஸ் தான் எங்களால விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஹீரோனும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க அந்த இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள ஒரு வேன் ஒண்ணு போகுது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பல்ப் எரியுது. அப்படியே அதோட சைட்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த வேன் உள்ள போகும்போது ஹீரோயினும் அது கூடவே அப்படியே ஓடி உள்ள போயிட்டாங்க. எப்படியோ இப்ப அந்த இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்க கிளாஸ்ல எல்லாம் தேடுறாங்க ஹீரோவை எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோ ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் ஒண்ணு போல இருக்கு, அதை தான் ஒரு ஹால்ல உட்காந்து பசங்களோட அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் இங்க ஹீரோ எங்கன்னு தேடிட்டு வந்தவங்க ஒரு டைம்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே வெளியில நின்று ஜன்னல் வழியா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்ப இந்த கிளாஸ்ல எல்லாம் அப்படியே ஊதுனோம்னா அது ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா, அதுல கூட நம்ம எழுதி எல்லாம் விளையாடுவோமே, அந்த மாதிரி அவங்க வாயை வச்சு ஊதுனதுமே அந்த கிளாஸ் ஒயிட் ஆகுது. அதுல இப்போ ஒரு சிம்பிள் ஒண்ணு போடுறாங்க. அப்படி அவங்க போட்டுட்டு இருக்கும் போதே யாரோ அந்த சைடு ரவுண்ட்ஸ் வந்தவர் பார்த்துட்டாரு ஹீரோயினை. ஏமா என்னமா பண்ற நீ இங்க, நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் ஓடி போயிட்டாங்க. ஆனா அப்போ அங்க கிளாஸ்ல எக்ஸாம் எழுதிட்டு இருந்த ஒரு பையன் வரதான் பார்த்துட்டு யாரா அது ஜன்னல்ல சமேஷன் சிம்பிளை போட்டு வச்சுட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டான். அதை எல்லா பசங்களும் பாக்குறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டாரு. அதை பார்த்ததுமே இவருக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மேக்ஸ் வழி அதான கம்யூனிகேட்டே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் போல இருக்குது. இப்ப அந்த சிம்பிளை பார்த்ததுமே ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வேக வேகமா அவர் எழுதிட்டு இருந்த டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார்ட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப வெளியில வேகமா ஓடி வந்து ஹீரோயினை தேடுறாரு, எங்க போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை காணோம், ஒரு வேளை போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துட்டு நிக்கும் போது அப்பதான் ஹீரோயின் பின்னாடில இருந்து ஹீரோட பேரை சொல்லி கத்துறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து நான் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டேன். டேய் லூசு பையலே, இந்த விஷயத்துக்காகடா என்னை விட்டுட்டு போலான்னு பார்த்த, என்ன நீ எதுவும் எனக்கு பேர்டனா இருந்துருவியான்னு யோசிச்சு தானே இப்படி பண்ண. ஆமா கஷ்டமா தான் இருக்கும், நானா இருந்தாலும் இதே தான் யோசிச்சிருப்பேன், நமக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்ன நடந்தாலும் பிரியாம ஒன்னா சேர்ந்து தான் வர்றதை ஃபேஸ் பண்ணணும். என்ன நடந்தா என்ன, வா நான் உன் கூட இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லாத்தையும் தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் சிரிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் உனக்கு பர்த்டே தானே, உனக்காக கேக்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாக்ஸை தூக்கி காட்டினா கேக்கு இவங்க போட்ட ஆட்டுல கேக் மாதிரியே தெரியல. அச்சச்சோ கிஃப்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோ சிரிக்கிறாரு. ஆனா கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோ மெதுவா பக்கத்துல வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே கிஸ் பண்றாங்க. ஃபைனலா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா 2 பேருமே ஒன்னாயிட்டாங்க. ஆனா அடுத்த சீன்ல நம்ம ஷின்னோட காஃபி ஷாப்ல தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்ததை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷானா கேக்குறாங்க, சரி ஒன்னா சேர்ந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னமும் யாரு ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது? யார் அந்த ரெக்கார்டுல ஹீரோயின் பேசினதை எடிட் பண்ணி வச்சது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. ஆனா நம்மளினே எபா விடுங்கப்பா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பழசையே பேசிட்டு இருக்கீங்க, பிரசன்ட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் யூரி ஒரு மாதிரி பாக்குறாங்க. யூரி உன்னோட போன் ஒரு நிமிஷம் தரியா அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு அவளும் போனை கொடுக்குறா. அதை வாங்கி ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு யூரி கேட்க, உன் போன்ல ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இருக்கு அப்படின்னு இப்ப யூரி அதை வாங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளோட முகமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி பதட்டமாயிட்டா உடனே சின்னிட்ட, சரி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில வரா. அப்பதான் ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. எங்க போற, ஒரு நிமிஷம் நில்லு, இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அந்த ரெக்கார்டரை மாத்தி வச்சது அப்படின்னும் போது யூரி ஒரு மாதிரி பாக்குறா. என்ன சொல்ற ஜியா, சும்மா சம்பந்தமே இல்லாமலாம் சொல்லாத, இன்னுமா என்ன நீ சந்தேகப்படுற? ஆமா நான் பாஸ்ட்ல நிறைய தப்பு பண்ணேன் தான், உன்னை ஹீரோவையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ நான் மாறிட்டேன் ஜியா, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லும்போது, சந்தேகம்லாம் படல, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அது நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃபே உன்னோட போனு தான், உன் போனு மேல இருக்க அந்த பெயிண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ரெக்கார்டர் காணாம போயிருக்கும்ல, அதுக்கு முன்னாடி கடைசியா அந்த ரெக்கார்டர் இருந்த இடத்துக்கு வந்தது, அந்த கிளப்புக்கு வந்தது இந்த யூரி தானே. ஹீரோயினை பார்க்க வந்திருப்பா, அவங்க கூட லஞ்சுக்கு கூட போயிருப்பாளே, ஆனா அவ ஆக்சுவலா லஞ்சுக்கு போயிருக்க மாட்டா. அதுக்கு பதிலா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு இவ போற மாதிரி போனவ, ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இவ நம்ம ஹீரோயினோட கிளப் பில்டிங்க்கு வந்திருப்பா. அங்க வந்து நம்ம ஹீரோயினோட ரெக்கார்டரை எடுக்கலான்னு பார்க்கும்போது இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அதை கட் பண்ணிட்டு தெரியாம போனை டேபிள்ல வச்சிருப்பா. அதுக்கப்புறமா தான் ரெக்கார்டர் எடுத்து இவளோட பேக்ல போட்டுட்டு இவளோட போனை திரும்ப எடுக்கும்போது அந்த டேபிள்ல ஆக்சுவலா அவங்க கிளப் பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பெயிண்ட் அதுல இருந்திருக்கும், அது தெரியாம இவளோட போன்ல ஒட்டி இருந்திருக்கும். இப்ப அந்த விஷயத்தை தான் ஹீரோயின் யூரி கிட்ட சொல்றாங்க. நான் கூட நீ ஏதோ திருந்திட்ட அப்படின்னு நினைச்சேன், ஆனா செமையா நடிச்ச, பின்னிட்டப்போ இப்ப கூட நான் உன் போன்ல அந்த பெயிண்ட பாக்கலனா நீ தான் அதை பண்ணதுன்னு நான் கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன். இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கேம் வேணாலும் ஆடிக்கோ, ஆனா ஒன்னால என்னை ஹீரோவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் யூரி ஒரிஜினல் கேரக்டருக்கே வரா. ஆமா அதை நான் தான் பண்ணேன், இப்ப அதுக்கு என்ன, உனக்கு முன்னாடியே ஹீரோவை எனக்கு தான் தெரியும், சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், உன்னை விட எனக்கு தான் ஹீரோ பத்தி நிறைய தெரியும், சோகம் துக்கோனி எல்லாத்துலயுமே அவன் கூட நான் இருந்திருக்கேன், நீ டக்குன்னு குறுக்க வந்து அவனை தூக்கிட்டு போவ, நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப ஹீரோவே வந்துட்டாரு. இவளுக்கு ஹீரோவை பார்த்ததுமே செம ஷாக் ஆயிருச்சு, என்ன பேசுறதுன்னே தெரியல அவளுக்கு. ஆனா ஹீரோ இப்பதான் சொல்றாரு, இங்க பாரு ஒரு ஹீரோயினே வரலனாலும் கூட நான் கண்டிப்பா உன்னை லவ் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன், ஆனா அந்த தகுதியும் இப்ப நீ இழந்துட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அவர் போயிட்டாரு. இங்க யூரி ஒரு மாதிரி அழுதுட்டே கத்திட்டு இருக்கா, போகாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பதான் நம்ம ஷின்னு வரான். அவன் அழுதுகிட்டு இருக்க யூரியோட கையில கர்ச்சீஃபை கொடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது, ஷின் நீயும் என்ன விட்டுட்டு போறல, என் கூட எல்லா நேரத்திலயும் இருந்தது நீ மட்டும்தான், தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படியே திரும்பி பாக்குறான். இங்க பாரு யூரி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நீ பல விஷயம் பண்ணிட்ட, அதெல்லாத்தையும் நான் பெருசாவே எடுத்துக்கிட்டது கிடையாது, நீ தெரியாம பண்ணிட்ட அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஹீரோ மேல இருக்க அந்த லவ்னால நீ பண்ணிட்டு இருந்தா நான் நினைச்சேன், உனக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல யூரி, ஆனா எல்லாரையும் நீ தெரிஞ்சிட்டேன்னு நம்ப வைக்கணும்ன்றதுக்காக என்னை யூஸ் பண்ண பாரு, அதை தான் என்னால ஏத்துக்கவே முடியல, நான் உனக்கு அவ்வளவுதான் இல்ல, சரி விடு, நான் தான் தேவையில்லாம என் மனசுக்குள்ள நிறைய ஆசையை வளர்த்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை நான் தொல்லை பண்ண மாட்டேன், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவ கையை பிடிச்சிட்டா, போகாத தயவு செஞ்சுன்னு. ஆனா அவன் கையை எடுத்து விட்டுட்டு சாரி யூரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுறா. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஷின்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் ஒரு தனி குரூப் ஒன்று வச்சிருப்பாங்க போல, அதுல ஒரு மெசேஜ் ஒன்று போடுறான், இந்த மாதிரி நான் ஒரு டீச்சர் வாலண்டியர் ப்ரோக்ராம்காக கிளம்புறேன், இதுக்கப்புறம் நம்ம பாப்போமான்னு தெரியல, உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டுனே நினைச்சு யாரும் கோவப்படாதீங்க மச்சான், அப்புறம் அந்த ஃபேர்வெல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி வைப்பீங்க, அதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் உங்கள்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லல, நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன், நீங்க வந்து பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன், கிராஜுவேஷனுக்கு வருவேன்னு கூட நீங்க எதிர்பார்க்க தேவையில்லன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா தான் இருப்பேன், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன், ஸோ உங்க எல்லாரையும் திரும்பி ஒரு நாள் பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் மெசேஜை முடிச்சிட்டான். பசங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே டைம்ல இந்த யூரியும் அந்த மெசேஜை பாக்குறா. அவளும் இப்பதான் ஃபீல் பண்றா ஷின்னு போனதை நினைச்சு. எப்பயும் சொல்றதுதான், ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு அதோட வேல்யூ புரிய வரும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழ வேண்டியதா இருக்கும். அதே மாதிரிதான் யூரியும் ஷின்னு போன நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா, ரொம்ப அழுகிறா. சின்ன இருந்தப்ப எப்படியெல்லாம் இருந்தாங்க, ஒவ்வொரு டைமும் இவளை பார்க்கும்போது அவன் சிரிச்ச முகமா தான் இருந்திருப்பான். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ இங்க செமையா அழுதுட்டு இருக்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு தான் வரா. நம்ம ஹீரோயின் கூட தான் இருக்காரு. இப்பதான் ஹீரோவை பார்த்து, நான் அப்ராட்ல இருக்க ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால இதுக்கப்புறமா நம்ம பார்த்து போமான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா
போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ஹான். நம்ம ஃப்ரெண்டு நான் இறந்தது உன்னோட தப்பு கிடையாது ஹான் அப்படின்னதுமே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற நீ, எதுக்கு இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் அவ சொல்றா. ஆக்சுவலா அவங்க அன்னைக்கு கடலுக்குள்ள போகும்போது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் ஒரு இடத்துல ரெண்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அதை அந்த யூரி வாங்கலான்னு போகும்போது அங்க இருந்தவர் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருமா நான் வந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த யூரி தான் சரி நீங்க அந்த வேலையை பாருங்க நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அங்க ரிப்பேர் பண்றதுக்காக சில ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. சோ நல்லா இருந்தது எது, ரிப்பேர் பண்றதுக்கு இருந்தது எதுன்னு தெரியாம இவ ரிப்பேர் பண்ணதை எடுத்துட்டு வந்திருப்பா. சோ அதனாலதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வச்சிருந்த அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஃபெயிலியர் ஆகிருக்கும், நம்ம ஹீரோவோட தான் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனா இவ வச்சிருந்தது மட்டும் நல்லா எடுத்துட்டு வந்துட்டா போல தெரியாம. அதனாலதான் இவளோடது மட்டும் ஃபெயிலியர் ஆகல. இப்ப இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றா. இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டேன். ஆனா இதனால எனக்கு வந்த கஷ்டம் தான் ரொம்ப அதிகம். நான் பாஸ்ட்ல நிறைய தப்பு பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் நினைச்சு இப்பதான் வருத்தப்படுறேன். நான் இப்ப சாரி கேட்டா கூட நீங்க அதை ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் கடைசியா இன்னொரு தப்பும் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் இதை உங்ககிட்ட சொல்றது கரெக்டா இருக்குன்னு யோசிச்சேன் ஹான். இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா நான் இந்த உண்மையை சொல்லாம இருந்ததுனாலதான் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன்னாலதான் நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட இதை சொன்னதுனால எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்பயாவது உனக்கு இருந்த அந்த கில்ட் போயிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோ இப்ப நடந்த எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படுறாரு. ஹீரோயின் தான் டேய் இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம், பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்டே இப்ப இருந்திருந்தா கூட அவன் இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பான். நீ என்ன சொன்ன, உன் ஃப்ரெண்டோட கனவை நீ நிறைவேற்ற போறேன் அப்படின்னு தானே சொன்ன. கடைசியா உன் ஃப்ரெண்டுக்காக எதையும் நீ பண்ணணும்னு நினைச்சினா அதையாச்சும் பண்ணலாம்ல, நான் உனக்கு இதுல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க எப்படியோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே தாண்டி பாஸ் ஆயிட்டாங்க போல. இவங்க அந்த ரெஸ்கியூ ஆஃபீஸர் இல்லைனா லைஃப் கார்டா ஆயிட்டாங்க. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினும் ஹீரோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஹீரோவோட கிராஜுவேஷன், நம்ம ஹீரோ தான் சீனியர் ஆச்சு, ஹீரோயின் தானே ஜூனியர். அதனால ஹீரோவோட கிராஜுவேஷன் அட்டன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியா தான் ஹீரோயினுக்கு ஐலைனர் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஏமா போன தர மாதிரி எதுவும் என்ன விட்டுட்டு போயிடாதமா, அந்த சின்சான் ஐப்ரோலாம் எனக்கு வேண்டாம், ஒழுங்கா இருந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு போட்டு விட்டுட்டு தான் நீ போற, எங்க போறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூலியாவும் சரி சரி எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வேக வேகமா ஹீரோட கிராஜுவேஷனை பார்க்க ஓடி வராங்க. ஆனா அந்த பில்டிங் வாசலே செக்யூரிட்டி நிக்கிறாரு, உள்ள விட மாட்டாரு. எங்க போறீங்க நீங்க எல்லாரும், உள்ள கிராஜுவேஷன் செரமனி நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் ஜூனியர் தானே, எதுக்கு நீங்க உள்ள வர பாக்குறீங்க அப்படின்னு உள்ளே விட மாட்டாரு. இவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, உள்ள எங்களோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, எங்களை உள்ள விடுங்க நாங்க சீக்கிரமா போகணும்னு சொல்லும்போது இந்த செக்யூரிட்டி விட மாட்டாரு. இந்த டைம்ல உள்ள அந்த செரமனி முடியும் போது இந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள. சோ அந்த ஸ்பீச்சை கொடுக்க போறது நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. இப்ப ஹீரோட பேரை சொல்லி கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் சார் சார் உள்ள விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உள்ள இருந்து யாராவது உங்களை வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம லின்னசன் எல்லாம் ஓடி வராங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள ஆல்ரெடி ஹீரோ ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க வர்றதுக்குள்ளே ஹீரோ பாதி ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. இப்ப கடைசியா நான் சில வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் வந்துட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வரவே இல்லை. இப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் மத்த பசங்க எல்லாருமே வேக வேகமா ஓடி வராங்க. இப்ப ஹீரோயினை பார்த்ததும் தான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட வாழ்க்கை மொத்தமுமே நான் மேக்ஸ் மட்டும் தான் அழகான ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு எல்லாமே ஒன்ன பாக்குற வரைக்கும் தான் ஜியா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மேக்ஸை தாண்டியும் ஒரு அழகான படைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். நீ என் கூட எனக்காக எல்லா நேரத்திலயும் இருந்த ஜியா. நான் கஷ்டப்படும் போது, நம்பிக்கையே இல்லாம இருந்தப்போ, இத்தனை நாள் ஒரு இருட்டு ரூம்குள்ள வெளிச்சமே இல்லாம என்னோட வாழ்க்கையை நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா ஒரு வெளிச்சமா வந்து என்னோட வாழ்க்கையே நீதான்றதை எனக்கு காமிச்ச. உன்னாலதான் நான் என்னோட பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு நான் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு புது ஆளா நிக்கிறேன் ஜியா. எப்பயுமே நீதான் என்னோட மேக்ஸ் காடஸ். இப்பாடியா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்பீச்சையும் முடிக்க சுத்தி ஒரே கிளாப்ஸ். நம்ம பசங்க எல்லாரும் செமையா கை தட்டிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த இடமே சந்தோஷத்தால நிரம்பி இருக்குது. இப்ப கடைசியா செரமோனி எல்லாம் முடிஞ்சு நம்ம பசங்க சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஷானா லின்ன கூட்டிட்டு போயிட்டாங்க, வா செல்ஃபி எடுக்கலான்னு லின்ன போட்டு பாடா படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியா சென்ன கண்ணை மூடி கூட்டிட்டு போறாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம சின்னோட காஃபே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்பதான் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இவங்க ஒரு கேக் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க, ஹாப்பி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் நம்ம இன்னும் சிரிக்கிறான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உனக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கவர் ஒன்று கொடுக்குறான். அதுல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி செஞ்சு அதை பேக்ல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்கான். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா நான் செகண்ட் இயர் வந்துட்டு நீ கிராஜுவேட்டே ஆகிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல அந்த சுருட்டு முடி வச்சுட்டு நூடுல்ஸ் மண்டை மாதிரி வந்த அந்த வெர்ஷன் ஹீரோ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். அந்த நூடுல்ஸ் மண்டையை தான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, சரி இந்த சம்மர்ல நீ என்னோட வில்லேஜுக்கு வருவில்ல, உன்னை பாட்டி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அது நான் ஒரு கம்பெனில ஆல்ரெடி இன்டர்வியூலாம் போய் செலக்ட் ஆயிட்டேன், ஆல்ரெடி என்ன அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு கூப்பிட்டுட்டாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா மூஞ்ச வச்சுட்டு
புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் சம்மர் பிரேக் தான். நம்ம ஹீரோயினும் ஊருக்கு வந்துட்டாங்க. அப்படியே கேலண்டரை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட 11 நாள் ஆச்சு ஹீரோவை பார்த்து. அவனை திரும்ப நான் எப்ப பாப்பனே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயினோட பாட்டி வராங்க. ஏமா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நம்மள்ட்ட சமைக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல, முடிஞ்சா அந்த மீனுக்குன்னு எதுவும் போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு பாட்டி அந்த கெஸ்ட் அப்படின்னு கேட்டா நீயே பாப்ப அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஹீரோயினும் பக்கத்துல ஒரு லேக் ஒன்று இருக்கு, அங்க வந்து மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீனிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல, என்னால ஹீரோவை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஷலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் யாரோ ஜியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயினோட முகத்துல ஒரு வெளிச்சம். இப்ப திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஜியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப அடுத்த செகண்டே ஹீரோ டப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. அப்படியே ஒரு நீச்சல போட்டு ஹீரோயின் அவர் வர இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபைனலா இந்த சீன் வச்சது வந்து நம்ம ஹீரோ இது வரைக்கும் ஸ்விம் பண்ணி பார்த்திருக்கவே மாட்டோம். நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவோட பயம் எல்லாமே போயிட்டு ஸ்விம் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் முடிஞ்சிருக்கு இந்த சீரிஸ். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே அடுத்த சீரிஸ் போட்டுறேன். மேபி எதுவும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா லேட் ஆகலாம். இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல சீரிஸ் தான் எடுத்துட்டு வருவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் போய் சேரும். ஸோ உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டாடா.